திங்கட்கிழமை வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது எழில் இருக்கார்ல, எழில் வந்து சிலம்பாட்டத்தில வந்து பட்டைய கிளப்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே இவங்க வந்து போயிருக்காங்கல்ல, எழில் வந்து அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்கல்ல, அப்போ வந்து அங்கே ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு பொங்கல் மாதிரி திருவிழா வந்து நடத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் நிறைய போட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சிலம்பாட்டம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அஞ்சலி இருக்காங்கல்ல, அஞ்சலி போய் அந்த ஊரில் இருந்ததில் அவங்களுக்கு வந்து ஒரு புது ஃப்ரெண்டு ஒன்று கிடச்சிட்டாங்க. அதுவும் அஞ்சலி மாதிரி ஒரு சின்ன பாப்பா மாதிரி இருக்காங்க. அவங்களோட அப்பா தான் சிலம்பாட்டத்தில் வந்து கலைக்கு சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்க கூட விளாட்ற வர்ற எல்லாத்தையுமே வந்து அடித்து நல்லா துவைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த பாப்பா வந்து அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா எங்கள் அப்பா எல்லாம் எப்படி வின் பண்ணிகிட்டு இருக்காரு, ஆனால் உங்கள் அப்பா வந்து இந்த மாதிரிலாம் சிலம்பெல்லாம் சுற்றுவாரா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உடனே அஞ்சலிக்கு வந்து என்ன சொல்கிறேன்னே தெரியல. இது வரைக்கும் வந்து எங்கள் அப்பா சிலம்பம் சுற்றியே நான் பார்த்ததில்ல. எங்கள் அப்பா வந்து டாக்டரு, காலையில் வேலைக்கு போவார், நைட்டு தான் வருவார். அவருக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அஞ்சலி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து அந்த ஆல்ரெடி வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தார்ல சிலம்பம், அவர் வந்து எல்லாத்தையுமே வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. யாருமே என் கூட ஜெயிக்கிறதுக்கு இல்லை அந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஓவராக வாய் பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம இவர் இருக்கார்ல, டக்குன்னு நம்ம எழிலோட கைக்கு வந்து ஒரு சிலம்பம் வருது. மாசா சிலம்பம் வந்து கையில் பிடிக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பாக்கெல்லாம் வந்து சிலம்பம் சுத்த தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள்லாம் ஆச்சரியமாக பார்க்காங்க. அங்கிட்டு எல்லாருமே ஃபேமிலியில் எல்லாருமே வந்து ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஊர் மக்கள் வந்து அங்கே தெரியாதுல்ல எழில் சாரை பற்றி, அதனால் அவங்க வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. டாக்டரெல்லாம் என்னத்தை வந்து சிலம்பத்தை பிடிச்சி அவர் சுற்றுவார், போட்டோமா ஏசி ரூமில் உட்காந்தோமா என்னத்தையாவது எழுதுனோமா 2 ஊசியை போட்டோமான்னு இருப்பார். அதை விட்டுட்டு சிலம்பெல்லாம் அவர் எப்படி சுற்ற போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல எல்லாருமே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் சிலம்பத்துக்கு ஃபஸ்ட்டு வணக்கம்லாம் வைப்பாங்கள்ல, அதெல்லாம் பயங்கரமாக வைக்காது. அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க எல்லாருமே. அதுக்கடுத்து வந்து சிலம்பம் விளாட ஆரம்பிக்காங்க. அந்த எதிரி இருக்கான்ல, அவனை வந்து ஒரு அடி கூட அடிக்க விடலை. எல்லாத்தையுமே அடித்து துவைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அடி வாங்கின உடனே வந்து இங்கிட்டு வந்து அஞ்சலிக்கு வந்து சந்தோஷம், துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் பாத்தியா எங்கள் டாடி வந்து எப்படி விளாண்டுக்கிட்டு இருக்காரு, பாத்தியா உங்கள் டாடி வந்து அடி வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை வந்து கிண்டல் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த அஞ்சலியோட ஃப்ரெண்டு அந்த ஊரில் ஒரு சின்ன பாப்பா இருந்தாங்கல்ல, அந்த பாப்பாவுக்கு வந்து அவங்க அப்பா அடி வாங்குறத பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து மனசே சரியில்லை, ஒரு மாதிரி ரொம்ப கவலையாயிடுறாங்க. அஞ்சலி தான் நல்லா சொல்லிகிட்டு இருக்காங்க, எங்கள் அப்பா பார்த்தியா அவங்க அப்பாவை அடிச்சுக்கிட்டு இருக்காரு, எங்கள் அப்பா தான் ஜெயிக்க போகிறா இருப்பார், உங்கள் அப்பா தோக்க போகிறா இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே அந்த பாப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம அப்பா வந்து தோக்க போகிறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா வந்து ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம் எங்கள் அப்பா தோக்க போகிறாருன்னு நினைக்கிறேன், எங்கள் அப்பாவே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம எழில் இருக்கார்ல, அவர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவோட நம்ம ஜெயிக்க போகிறோன்னு தெரிஞ்சு ரொம்ப கவலையாயிருது, அவங்க அப்பாவே வேஸ்ட்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அதனால் வந்து அவர்கிட்ட வந்து எழில் வந்து தோக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.